மகாலட்சுமிக்குரிய வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடிய வழிபாடுகள் தானங்கள் போன்றவை நம்முடைய வீட்டில் எப்பொழுதுமே லக்ஷ்மி கடாட்சகத்தை பரிபூர்ணமாக நிலைத்திருக்க செய்யும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு சில மாற்றங்களை நம்முடைய வீட்டில் நம்ம செய்வதனால வீட்டில் செல்வ வளமானது பெருகி கொண்டே இருக்குங்க. அப்படி வெள்ளிக்கிழமை நாளில் நம்முடைய வீட்டில் செய்ய வேண்டிய சில எளிமையான விஷயங்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தேர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம் மகாலட்சுமியே போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் மகாலட்சுமி வழிபாடு செய்யக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சகம், அதாவது செல்வம், அமைதி, சகல சௌபாகியங்களும் பெருக வெள்ளிக்கிழமை நாள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாளாக சொல்லப்படுது. மகாலட்சுமிக்கு நவகிரகங்களில் செல்வ வளம் சுகமான வாழ்க்கையை தரக்கூடிய கிரகமான சுக்கிர பகவானுக்கு உரிய நாளாக இந்த வெள்ளிக்கிழமை நாளானது சொல்லப்படுது. இந்த நாளில் மகாலட்சுமியை நாம் வழிபடுவதனால நம்முடைய வீட்டில் சில குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம செய்வதனால வீட்டில் எப்பொழுதுமே லக்ஷ்மி கடாட்சகமான பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டமும் செல்வ வளமும் பெருகி கொண்டே இருக்குங்க. வெள்ளிக்கிழமை நாளில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு வீட்டை சுத்தம் செய்து மகாலட்சுமியை நம்ம வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. வெள்ளிக்கிழமை நாளில் வீட்டிற்கு உப்பு வாங்கி வைத்தோம் அப்படின்னா நல்ல அதிர்ஷ்டமானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. வெள்ளிக்கிழமை நாளில் அரிசி வாங்குவது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் அன்றைய நாளில் சமையலுக்கு தேவையான கீரையை சேர்த்து கொண்டு நம்ம சாப்பிடுவது நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. நெல்லிக்காயை பெண்கள் வெள்ளிக்கிழமை நாளில் அரிசியோடு சேர்த்து வச்சாங்கன்னா செல்வ வளமானது பெருகி கொண்டே இருக்குங்க. வெள்ளிக்கிழமை நாளில் காலை நேரத்தில் மகாலட்சுமிக்கு தாமரை பூக்கள் இல்லைன்னா ரோஜா மாலையை சமர்ப்பணம் செஞ்சு வழிபடுவதனால செல்வ வளமானது நம்ம வீட்டில் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. சுக்கிர ஓரையில் மகாலட்சுமிக்கு தாமரை பூக்கள் இல்லைன்னா ரோஜா மாலையை சாற்றி நம்ம வழிபட்டோம்னா லக்ஷ்மி கடாட்சகமானது நம்ம வீட்டில் இருக்குங்க. வெள்ளிக்கிழமை நாளில் ஏழை பெண்களுக்கு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம தானம் கொடுப்பது சிறப்பானதாகும். அன்றைய நாளில் நம்முடைய உணவில் தேங்காய் பாலை சேர்த்துக்கொள்வதனால நம்முடைய உடலானது குளிர்ச்சி அடையுமா, குடும்பத்தில் அமைதியானது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் வெள்ளிக்கிழமை நாளில் மாலை நேரத்தில் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையை கொடுப்பதனால குடும்பத்தில் அதிர்ஷ்டமானது ஏற்படுங்க. வீட்டு வாசலில் தாமரை வடிவிலான கோலம் போடலாம். இல்லைன்னா மகாலட்சுமியுடைய பாதத்தை வரைந்து அதன் மீது நம்ம விளக்கேற்றி வழிபடுவதனால மகாலட்சுமி தேவி நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு நம்பிக்கை சொல்லப்படுது. அதிகாலை மற்றும் மாலை நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் 5 முக குத்து விளக்கை ஏற்றி நம்ம வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அன்றைய நாளில் சக்கரை பொங்கல், பால் பாயாசம் மகாலட்சுமி தேவிக்கு ரொம்பவே விருப்பமானதாகுங்க. இதை நெய்வேத்தியமாக செஞ்சும் வழிபடலாம். அப்படி முடியாதவங்க கல்கண்டை கூட நெய்வேத்தியமாக படைத்து மகாலட்சுமியுடைய ஸ்தோத்திரம் இல்லைன்னா கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் செஞ்சு வழிபடுவதனால மகாலட்சுமி தாயாருடைய அருளானது பரிபூரணமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்கும். நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சகமானது நிறைந்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. சுமங்கலி பெண்களுக்கு அன்றைய நாளில் மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு, ரவிக்கை துணி போன்றவற்றை நம்ம தானமாக கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. பண கஷ்டம் தீர்வதற்கு வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு சில பரிகாரத்தை நம்ம செய்யலாம். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மண்பானையில் நம்ம முழுவதுமாக தண்ணீரை நிரப்பி வீட்டினுடைய வடக்கு திசையில் வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. இப்படி வைப்பதனால பணமானது ஈர்க்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் வீட்டில் உலோக மீன் பொம்மையை வைக்கலாங்க. இப்படி வைப்பது பணபலத்தை பெருக்க செய்யும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் நம்ம வீட்டு வாசலில் குதிரை லாடத்தை மாட்டி வைப்பதனால பணத்தை ஈர்க்கும், அதிர்ஷ்டமானது நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது.
அதே போல் கிறிஸ்டல் பந்துகளை நம்ம வீட்டு கதவுல நம்ம மாட்டி வைக்கலாம், இல்லைன்னா ஜன்னலில் கூட நம்ம மாட்டி வைக்கலாங்க. இப்படி வைப்பதனால பணத்தை ஈர்க்கும், வீட்டில் தங்க வைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளி, செம்பு, தாமரத்திலான பிரமிடை நம்ம வீட்டில் வைப்பதனால பண வளமானது பெருகி கொண்டே இருக்குங்க. செல்வ வளமானது நம்ம வீட்டில் நிலைத்திருக்கும், மகாலட்சுமி கடாட்சகமானது நம்ம வீட்டில் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வாரத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பானது இருக்குது. ஒவ்வொரு நாளில் விரதம் இருந்து நம்ம வழிபட்டோம்னா ஒவ்வொரு விதமான பலன்களானது நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்குங்க. ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளானது தீரும். திங்கட்கிழமை நாளில் நம்ம சிவபெருமானை வழிபடுவதற்கு சிறப்பான நாளாகும். செவ்வாய்க்கிழமை நாளுங்கிறது முருகப்பெருமானை வழிபடுவதற்குரிய நாளாகும். புதன்கிழமை நாளுங்கிறது விநாயகரை வழிபடுவதற்குரிய நாளாகுங்க. வியாழக்கிழமையில் குருமார்களையும் குரு பகவானையும் வழிபடுவது சிறப்பானதாகும். வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது அம்மனையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகும். சனிக்கிழமை பெருமாளையும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகுங்க. இப்படி வாரத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாள்லையுமே ஒவ்வொரு தெய்வத்தை நம்ம வழிபடுவதனால நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளானது விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. அந்த வகையில் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது அம்பிகை மகாலட்சுமிக்கு உரிய நாளாகும். இந்த நாளில் நம்ம வழிபடுவது சிறப்பானதாகுங்க. வெள்ளிக்கிழமை நாளில் விரதம் இருந்து அம்பிகையை வழிபட்டோம்னா அம்பிகையுடைய பரிபூர்ண அருளானது நம்முடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் ஆடி வெள்ளி, தை வெள்ளி போன்ற நாட்கள் ரொம்பவே விசேஷமானதாகும். வெள்ளிக்கிழமை நாளில் எப்படி நம்ம அம்பிகையை வழிபட வேணும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. வெள்ளிக்கிழமை என்பது அம்பிகைக்கு உரிய மங்களகரமான நாளாகும். செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமிக்குரிய நாளாகவும் சொல்லப்பட்டிருக்குது. மற்ற நாட்களை விட இந்த நாள் ரொம்பவே புனிதமான நாளாகும். அதனால் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வேலையை நம்ம தொடங்கினோம் அப்படின்னா அது வெற்றியில் தாங்க போய் முடியும். சுப காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சரி, நல்ல வேலைகளை தொடங்குவதாக இருந்தாலும் சரி, இந்த நாளில் தொடங்குவது சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்குது. செல்வத்திற்கு உரிய மகாலட்சுமியை 24 வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து நம்ம வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய வீட்டில் செல்வ வளமானது அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மகாலட்சுமி தாயாரை நம்ம எப்படி வழிபடலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மகாலட்சுமிக்குரிய கிரகம் சுக்கிரன் ஆவார். இதனால் வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கிர ஓரை நேரமான இரவு 8 மணி முதல் 9 மணி வரையிலான நேரத்தில் ஒரு சின்ன துண்டு வெட்டி வேற நீங்கள் எடுத்துக்க வேணும். அதில் தீபம் ஏற்றக்கூடிய திரியை நல்லா திரித்து நீங்கள் வச்சுக்க வேணும். தீபம் ஏற்றக்கூடிய திரியும் இந்த வெட்டி வேரையும் ஒன்றாக சேர்த்து நீங்கள் சுருட்டி வைக்க வேணும். உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு மண் அகல் தீபத்தை வைத்து விட்டு அதில் நெய் ஊற்றி நீங்கள் தயாராக வைக்க வேணும். இந்த வெட்டி வேர் திரியை வைத்து நீங்கள் அதில் தீபம் ஏற்றி வழிபட வேணுங்க. அதற்கு பின்னாடி எப்பொழுதும் போல் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியுடைய திருவுருவ படத்துக்கு பூக்களால் நீங்கள் அலங்காரம் செய்து வீட்டில் தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபட வேணும். குறிப்பிட்ட இந்த வெட்டிவேர் தீபத்தை ஏற்றி வைத்து அதில் எரியக்கூடிய தீப சுடரை பார்த்து உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் முன்வைக்க வேணும். இப்படி வேண்டுனீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டமானது சீக்கிரமாகவே குறைந்து விடும் அப்படின்னு சொல்லப்படுது. வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய சுக்கிர ஓரையில் நீங்கள் என்ன வேண்டி கொண்டாலும் சரிங்க, அது அப்படியே நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. 3 வாரம் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கிர ஓரையில் இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபட வேணும். முடிஞ்சிச்சுன்னா உங்களுடைய வீட்டில் ஒரு சின்ன துளசி செடியை வைத்து கூட நீங்கள் வளர்த்திட்டு வரலாங்க. ஏன்னா துளசி செடி மகாலட்சுமியுடைய அம்சமாக சொல்லப்படுது. அந்த துளசி செடிக்கு பக்கத்தில் சின்ன அளவிலான மாதுளம் செடியை நீங்கள் வைத்துட்டு வருவது சிறப்பானதாகும். துளசி செடியும் மாதுளை செடியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் பண கஷ்டம் என்பதே வராதாமாங்க. குடும்பத்தில் ஒற்றுமையானது அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே விலகிவிடுங்க. குடும்பத்தில் சந்தோஷமும் செல்வ செழிப்பும் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் சுக்கிர ஓரையில் நம்ம மகாலட்சுமி தாயாரை வழிபடுவது சிறப்பானதாகும். வெள்ளிக்கிழமை நாளில் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தாயாருக்கு
அபிஷேகத்துக்கு தேவையான பசும்பாலை நீங்கள் வாங்கி கொடுப்பதனால பண வரவானது அதிகரிக்குங்க. அதே போல் பச்சை வளையலை தாயாருக்கு நீங்கள் அணிவித்து நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா செல்வ வளமானது பெருகி கொண்டே இருக்கும். வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் மகாலட்சுமி அஷ்டோத்திரத்தை சொல்லி செந்தாமரை இதழ் கொண்டு அர்ச்சனை செய்து நீங்கள் வழிபட்டீங்கன்னா தன லாபமானது அதிகரிக்குங்க. வெள்ளிக்கிழமை நாளில் மாலை நேரத்தில் பசுமாட்டிற்கு உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் உணவை கொடுக்கலாங்க. இல்லைன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வாழைப்பழத்தை நீங்கள் வாங்கி கொடுப்பது சிறப்பானதாகும். வெள்ளிக்கிழமை நேரத்தில் மாலை நேரத்தில் சாம்பிராணியை கொண்டு வீடு முழுக்க புகை போடுவதனால வீட்டில் ஏதேனும் எதிர்மறையான ஆற்றல்கள் இருந்தால் கூட நம்ம வீட்டிலிருந்து விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நேர்மறையான ஆற்றல்களானது அதிகரிக்குங்க. இதனால் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் புத்துணர்ச்சியானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அரச மரத்தடியில் எழுந்தருளி இருக்கக்கூடிய விநாயகருக்கு வெள்ளிக்கிழமை நாளில் 11 தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா பண வரவானது அதிகரிக்கும். இதே போல் அரச மரத்தை 11 முறை சுற்றி நீங்கள் வழிபட்டுட்டு வருவது நல்ல பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொடுக்குங்க. வெள்ளிக்கிழமை நாளில் குபேர விளக்கில் தாமரை தெரி போட்டு விளக்கேற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா குபேரருடைய அருளானது உங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும். வெள்ளிக்கிழமை நாளில் விரதம் இருப்பது ரொம்பவே விசேஷமானதாகுங்க. தொடர்ந்து ஒருவர் வெள்ளிக்கிழமை நாளில் விரதத்தை கடைப்பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா லக்ஷ்மி, முருகன், சுக்கிரன் போன்ற 3 பேருடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்குங்க. லக்ஷ்மிக்கு உகர்ந்த வெள்ளிக்கிழமை நாளில் அவங்களுடைய அம்சமாக விளங்கக்கூடிய உப்பை நம்ம வீட்டில் வாங்கி வைப்பது சிறப்பானதாகும். இப்படி வாங்கி வைப்பதனால இரட்டிப்பு பலனானது கிடைக்குங்க. நம்முடைய வீட்டிலையும் லக்ஷ்மி கடாட்சகம் எப்பொழுதும் நிறைந்திருக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வெள்ளிக்கிழமை நாளில் வழிபாடு செய்யக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.